இப்படி அழுது கொண்டிருக்கும் இந்த பெண் சென்னையில் கடந்த 11ஆம் தேதி இரவு காரை தாறுமாறாக ஓட்டி சாலை ஓரத்தில் படுத்திருந்தவர்கள் மீது ஏற்றி காயம் ஏற்படுத்தியுள்ளார். வடமாநிலத்தைச் சேர்ந்த அவரை காவல்துறையினர் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கின் பின்னணி என்ன என்பதை பார்க்கலாம். சென்னை அசோக் நகர் 10வது தெருவில் சரிதா என்பவர் வசித்து வருகிறார். அவர் வீட்டில் விசேஷத்துக்கு வந்த உறவினர்கள் உள்ளே இடமில்லாததால் வீட்டு வாசலில் உறங்கியுள்ளனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்து கண்டபடி வந்த கார் ஒன்று உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் மீது ஏறி காயப்படுத்திவிட்டு தப்பிச் சென்றதாக காவல்துறை கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் வந்தது. விரைந்து வந்த போலீசார் கார் சென்ற திசையில் விரட்டி சென்று ஒரு முட்டு சந்துக்குள் மடக்கி பிடித்தனர். உள்ளே சென்று பார்த்தால் பெண் ஒருவர் அழுது கொண்டிருந்தார். அவரிடம் விசாரித்ததில் கூகுள் மேப் பார்த்து வழி தெரியாமல் வந்துவிட்டேன் என்றும் என் மகளை பிக்கப் செய்ய வந்தேன் என்றும் கூறியிருக்கிறார். விசாரணையில் மகாராஷ்டிராவை சேர்ந்த வைஷாலி என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவரை கைது செய்தனர். அவர் வைன் அருந்துவிட்டு வாகனத்தை இயக்கியிருக்கிறார் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வழியை கூகுள் மேப் தவறுதலாக காட்டினாலும் வீட்டின் முன் தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் கூட கண்ணுக்கு தெரியாதா என்று கேள்வி எழுந்துள்ளது. இளம் பெண்ணின் அலட்சியத்தால் ஏற்பட்ட இந்த விபத்தில் 4 பெண்கள் உட்பட 7 பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. அதில் சரிதா மற்றும் பிள்ளை நாயகி என்ற 2 பெண்களின் கால் எலும்புகளும் உடைந்துள்ளது. எல்லாரும் வெளியில தான் சார் எப்பவுமே படுத்துவாங்க. நைட் அது மாதிரி படுத்துனா அவங்க குடிச்சிட்டு வந்து அது நல்லா வெளியே வெளியில முட்டி 2 முட்டிலையும் ஜவு முட்டி நடக்கும் வீட்டுக்கு. இதனால உங்க குடும்பம் என்ன அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க? பிள்ளைங்க 2-3 பசங்க இருக்கு. வீட்டுக்காரர் இவ்வளோ நாள் என்ன வேலை பார்த்து இப்போ என்ன உதவி பண்ணணும் அரசாங்கம் உங்களுக்கு சொல்லுங்க. நீங்க தான் பார்த்து என்ன சொன்னாங்க? ஹாஸ்பிட்டல்ல எதுவும் சொன்னாங்களா? ஒரு ஊசி கூட போடல சார். அதனால தான் என் பிள்ளை எடுத்துட்டு வந்துட்டான். அப்படியே சொல்லிட்டு ஒரு ஊசியா எதுவும் வந்த ட்ரீட்மெண்ட் மட்டுமே எடுக்கல. அதனால முடியல கட்டிங்க சார். வலிக்கு ஒரு ஊசி போடுவாங்க பார்த்தா அது கூட போடலாம். அதான் கூப்பிட்டு வந்து சரிங்க தனியாக பார்த்துக்கலாம். தனியாக பார்த்து என்ன சொன்னாங்க? தனியார் மருத்துவமனைக்கு போனீங்களா? போனது தான் ஜவு விட்டு போயிட்டு ரத்தம் கட்டிட்டு ஜவு விட்டு போயிட்டுன்னு சொன்னாங்க. நடக்கவே முடியல, எடுத்து வைக்க முடியல. ரொம்ப கஷ்டமா 2 சின்ன குழந்தைங்க. அதுங்களுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும். கார் வந்து அதுக்கு மேலே படல. மீதி 6 பேர் காலில் ஏறிச்சு. வந்து போகும்போது அந்த முட்டு சந்தில் அவங்களால போக முடியல. அதுக்கப்புறம் தான் அவங்களே காரை நிப்பாட்டினா. அது வரைக்கும் அவங்க எங்களை பார்க்கவே இல்லை. எங்களை என்ன ஆச்சுன்னு கூட அவங்க திரும்பி கூட பார்க்கல. யாரும் கீழே இருக்கானே அவங்களுக்கு தெரியல. அந்தளவுக்கு அவங்க போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஏந்து பார்த்தப்பறம் எங்களால் ஏந்து ஓட முடியல. அவங்களா போயிட்டு அந்த முனையில் திரும்ப முடியாதனால கார் நிப்பாட்டினாங்க. அதுக்கப்புறம் இருந்தவங்க பக்கா காரணங்களாம் ஓடி போயிட்டு தான் அந்த காரை நிப்பாட்டினாங்க. எனக்கு காலு கிராச்சர் ஆகிருக்கு. எங்கள் ஓரத்துக்கு முட்டி 2 முட்டிலையும் அவங்களுக்கு ஜவு விட்டுருக்கு. மீதி பேருக்கெல்லாம் லைட்டாக தான் அடிபட்டுருக்கு. என் பிள்ளைங்க படிப்பு உதவி சார். நாங்கள் வேலைக்கு போனால் தான் உண்டு. மற்றபடி எந்த வருமானமும் இல்லை. நாங்கள் போனால் தான் என் பிள்ளைய படிக்க வைக்க முடியும். இது மாதிரி ஆயிடுச்சு. கல்வி உதவி கண்டிப்பாக தேவை. இது வந்து தெரு உள்ள இது ஒரு ஆட்டோ ஒரு பைக்கு தான் ஓடும். அது விட்டுட்டு நீங்க இங்க படுத்தீங்கன்னு கேட்டாக்கா நாங்க என்ன சொல்ல முடியும்? எங்க வீட்டாண்ட ஏதோ வாசல ஏதோ காத்தோட்டமா கொஞ்ச நாள் படுத்துனுக்குது. இது மாதிரி எடுத்து விட்டு இது மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. இப்ப என்ன பண்ணுங்க? அதுங்க வீட்டு வேலை செய்யுங்க. அதுங்க போனாதான் உண்டு. 2 பேரும் புருஷன் இல்லாத அது வந்து வீட்டுக்காரர் கிடையாது. எல்லாம் சின்ன பசங்க வச்சுருக்குதுங்க. எப்படி பிழைக்கிறது? இப்போ அதுங்களுக்கு என்ன பதில்?